இந்த வீடியோவில் யூஸ்ஃபுல்லான ஒரு 7 ஆப்ஸை பற்றி பார்க்க போகிறோம். இந்த 7 ஆப்ஸில் ஏதாவது 3 ஆப்ஸ் ஆகுது உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லான ஆப்ஸாக தான் இருக்கும். அந்தளவுக்கு ஃபில்ட்ரேஷன் பண்ணி தான் எடுத்துகிட்டு வந்திருக்கும். ஸோ அதில் சூப்பரைஸான ஆப்ஸில் நத்திங்கோட மொபைலை வந்து அப்படியே காப்பி பண்ணுற ஆப்பும் இருக்குது. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஆஃப்லைனில் நீங்கள் மியூசிக்ஸை வந்து ப்ளே பண்ணி பார்க்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா மிஸ்ஸிங் கோர் மியூசிக் அப்படிங்கிற இந்த வகையான ஆப் வந்து உங்களுக்கு தாராளமாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த ஆப்பை யூஸ் பண்ணி நீங்கள் ஆஃப்லைனில் வந்து கேட்க முடியும். அது மட்டும் இல்லாமல் இதோட யூஐ முழுக்க பார்த்தீங்கன்னா நத்திங்கை பேஸ் பண்ணி இந்த யூஐ வந்து க்ரியேட் பண்ணியிருப்பாங்க. சாங்ஸை லிசன் பண்ண நினைக்கிறீங்க, ஆஃப்லைனில் பண்ண நினைக்கிறீங்க அப்படின்னா தாராளமாக இந்த ஆப் ஒரு பெஸ்ட்டான சாய்ஸாக இருக்கும். முக்கியமான விஷயம் என்னென்னா இதில் ஆட்ஸே இல்லை. ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். ரெண்டாவது, உங்கள் மொபைலை கம்ப்ளீட்டாக கஸ்டமைஸ் பண்ணி நத்திங் மொபைல் மாதிரி நீங்கள் மாற்ற நினைக்கிறீங்க அப்படின்னா ஒரு ஸ்பெஷலைஸ்டு ஆப் இருக்குது. இந்த ஒரு ஆப்பை யூஸ் பண்ணியே பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக ஒரு டேப்பில் மாற்ற முடியும். நீல் லான்ச்சர் அப்படிங்கிற ஒரு லான்ச்சர் இருக்குது. இந்த லான்ச்சர் மூலிமா வந்து ஜஸ்ட் ஒரே டேப்பில் பார்த்தீங்க அப்படின்னா பாருங்கள், ஜஸ்ட் கண்டினியூ மட்டும் கொடுத்தீங்கனாலே போதும். அப்படியே ஒரே செகண்டில் பார்த்தீங்கன்னா நத்திங்கோட யூஐ எந்த மாதிரி இருக்குமோ அதே மாதிரி உங்கள் மொபைலும் மாறிடும். வேறு லெவலில் சூப்பராக இருக்கும்னு சொல்லலாம். ஸோ நத்திங்கோடது ஒவ்வொன்றா நீங்கள் பிடிச்சி கஸ்டமைஸ் பண்ணுறதுக்கு இந்த லான்ச்சரை ஜஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பேக்ரவுண்ட் ரன் பண்ணாலே போதுமானது. இதை உங்கள் மெயினான லான்ச்சராகவும் நீங்கள் தாராளமாக மாற்றிக்கலாம். நீங்கள் இன்னும் அடிஷ்னல் கஸ்டமைசேஷனை பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா ஜஸ்ட் கியர் ஐக்கானை டச் பண்ணாலே போதும். நேவிகேஷன் ஆப்ஷன் எடிட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி செட்டிங் ஆப்ஷனுக்குள்ளே போனாலும் பார்த்தீங்கன்னா நத்திங் யூஐயில் நீங்கள் எப்படி எடிட் பண்ணுவீங்களோ அதே மாதிரி சிமிலரான விஷயங்களை நீங்கள் எங்கேயுமே எடிட் பண்ணிக்க முடியும். கோர் டு கோர் நத்திங் மாதிரியே இருக்காது, ஆனால் பேசிக்கான ஸ்கின்னோட லுக் பார்த்தீங்கன்னா நத்திங் மாதிரியே இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இதே போல் பார்த்தீங்கன்னா நீங்கள் விஜிட்ஸை எடிட் பண்ண நினைக்கிறீங்க அப்படின்னா தாராளமாக இது வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். விஜிட் ஸ்க்ரீன் சேவர் அப்படிங்கிற இந்த ஆப் மூலிமா உங்களுக்கு என்ன ஆப்பில் வந்து விஜிட்டை நீங்கள் வந்து கஸ்டமைஸ் பண்ண நினைக்கிறீங்களோ அதை சூஸ் பண்ணி அழகாக உங்களுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் எடிட் பண்ணிக்க முடியும். அதாவது ஆல்ரெடி எடிட்டிங்கில் இருக்கிறதே கூட நீங்கள் அடிஷ்னல் எடிட்டிங் பண்ணி அதை ஒரு நியூவான விஜிட்டாக வந்து ஆட் பண்ணிக்கலாம். ரொம்பவே பேசிக்கான விஷயங்களை கூட ரொம்பவே ஹை லெவலுக்கு மாற்றும். ரொம்ப தேவைப்படுச்சு அப்படின்னா தாராளமாக இந்த மாதிரியான கஸ்டமைசேஷன் நீங்கள் தாராளமாக பண்ணிக்கலாம். பார்க்குறவங்க எல்லாரும் சிமிலரான மொபைல் வச்சுருக்கும் கூட ஆச்சரியப்பட்டுருவாங்க எப்படி கஸ்டமைஸ் பண்ணேன்னு. இல்லை நான் நத்திங் மொபைலுக்கு விஜிட்ஸை யூஸ் பண்ணணும், அதுக்கு சஜஷன் இருக்கான்னு கேட்டிங்க அப்படின்னா சம்திங் ஓஎஸ் விஜிட்ஸ் அப்படிங்கிற இந்த வகையான ஆப் மூலிமா நீங்கள் நத்திங்கில் இருக்க அதே விஜிட்ஸை சிமிலராக இங்கே யூஸ் பண்ணலாம். கஸ்டமைசேஷனும் நீங்கள் தாராளமாக பண்ணிக்க முடியும். இதில் என்ன அட்வான்டேஜ்னு பார்த்தீங்கன்னா ரெண்டுமே பார்க்குறதுக்கு டிட்டோ மாதிரி இருக்கும். சில டிசைன்ஸ் பார்த்தீங்கன்னா மாறுபட்டிருக்கும், அப்படியே காப்பி பண்ண முடியாது இல்லையா. அதனால் பேசிக்கான ஐடியாஸ் எடுத்திருப்பாங்க. உங்களோட ஐடியாஸை ஆட் பண்ணி எடிட் பண்ணியும் நீங்கள் தாராளமாக வந்து இதை ஆட் பண்ணிக்கலாம் உங்கள் மொபைலில். பார்க்குறவங்க எல்லாமே கண்டிப்பாக கேட்டிருப்பாங்க, நீ நத்திங் மொபைல் யூஸ் பண்ணல ஆனால் எப்படி இந்த விஜிட் உங்கள்கிட்ட இருக்குது அப்படின்னு கண்டிப்பாக கேட்பாங்க. ஸோ அந்த அளவுக்கு ஒரு கஸ்டமைசேஷன் இருக்கும். இதுலேயும் பெய்டு வெர்ஷன் இருக்குது. பிடிச்சிருந்தா பெய்டு வாங்க, இல்லை அப்படின்னா நார்மல் ஃப்ரீ வெர்ஷன்லேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தேவையான எல்லா கஸ்டமைசேஷனும் வந்துடும். நியூவாக வந்துக்கிறது மட்டும் பெய்டு வெர்ஷனில் இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இது கூடவே இமேஜோட பேக்ரவுண்ட்லேயோ இல்லை ஃப்ரண்ட்லேயோ பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து டெக்ஸ்ட்டை ஆட் பண்ண நினைக்கிறீங்க அப்படின்னா டெக்ஸ்ட் பிஹைண்ட் இமேஜ் எடிட்டர் அப்படிங்கிற இந்த வகையான ஆப் மூலிமா உங்களோட இமேஜுக்கு முன்னாடியும் சரி இல்லை பேக்ரவுண்ட் இமேஜ்லையும் சரி பார்த்தீங்கன்னா நீங்கள் டெக்ஸ்ட்டை வந்து ஈஸியாக வந்து ஆட் பண்ண முடியும். தம்ப்நெயில்லாம் க்ரியேட் பண்ணுறீங்க இல்லை ஒரு போஸ்டர் க்ரியேட் பண்ணுறீங்க அப்படின்னா தாராளமாக இந்த ஆப் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நிறைய பெரிய எடிட்டரில் பண்ண முடியாத விஷயத்தை கூட இதில் வந்து 3D மாடியூலாக பண்ணிக்கலாம். கூடவே பார்த்தீங்கன்னா இங்கே வந்து டிஃப்ரெண்டான ஃபாண்ட்ஸும் வந்து அவைலபிளாக இருக்குது. உங்களுக்கு எந்த ஃபாண்ட் வேணுமோ அந்த ஃபாண்ட்டில் தாராளமாக வந்து நீங்கள் எடிட் பண்ணிக்கலாம். இது ஜேபிஜி ஃபைலாகவும் நீங்கள் சேவ் பண்ணிக்க முடியும். ட்ரை பண்ணி பாருங்கள். இதே போல் பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்கள் வால்யூமை வந்து எடிட் பண்ண நினைக்கிறீங்க, ஒவ்வொரு சின்ன விஷயத்துக்கும் வால்யூம் வந்து கஸ்டமைஸ் பண்ண நினைக்கிறீங்க அப்படின்னா தாராளமாக வால்யூம் லாக் அப்படிங்கிற இந்த வகையான ஆப் வந்து உங்களுக்கு தாராளமாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த ஆப்பை யூஸ் பண்ணி உங்களுக்கு தேவையான வால்யூமை வந்து ஒவ்வொரு ஆப்புக்கும் நீங்கள் கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். ஒவ்வொரு செக்மெண்ட்டுக்கும் கூட நீங்கள் கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். அதாவது பார்த்தீங்கன்னா வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா எந்தெந்த இடத்துல வீடியோ பார்க்குறீங்களோ அந்தந்த இடத்துல வந்து சவுண்ட்ஸ் இன்க்ரீஸ் ஆகும் டிக்ரீஸ் ஆகிறத கூட நீங்கள் ஈஸியாக வந்து கஸ்டமைஸ் பண்ணிக்க முடியும். தேவைப்பட்டால் ரீநேம் பண்ணிக்கலாம், இல்லை அப்படின்னா எடிட்டும் பண்ணிக்கலாம். புரிஞ்சவங்க யூஸ் பண்ணி பாருங்கள். இது கண்டிப்பாக வந்து பல நேரங்களில் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இல்லை சிம்பிளான ஒரு லான்ச்சர் சொல்லுங்கள், பார்க்கும் போது நீட் அண்ட் கிளியராக இருக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா ரொம்ப சிம்பிளான ஒரு லான்ச்சர் இருக்குது. அயன் லான்ச்சர் அப்படிங்கிற இந்த வகையான லான்ச்சரை நீங்கள் யூஸ் பண்ணி சிம்பிளான லுக்குக்கு மாற்றலாம். எல்லாமே சர்ச்சில் நீங்கள் ஆட் பண்ணுற மாதிரியும் உங்களுக்கு தேவையான ஆப்ஸை பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ட்ராக் டவுன் பண்ணுற மாதிரியும் இருக்கும். இதிலேயே பார்த்தீங்கன்னா மல்டிபிளான குவாலிட்டியில் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஆப்ஸை வந்து மல்டிபிளான ஃபோல்டர்ஸில் வந்து கஸ்டமைஸ் பண்ணிக்க முடியும். ரொம்பவே நீட் அண்ட் கிளியராக இருக்குங்க. பார்க்கும் போதே தெரியும் எல்லாமே நீங்கள் சர்ச்சில் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம கன்க்ளூஷனுக்கு வந்தாச்சு. ஸோ இந்த 7 ஆப்ஸில் உங்களுக்கு எந்த ஆப் வந்து ரொம்பவே பிடிச்சிருந்துச்சுன்னு சொல்லுங்கள். நீங்கள் எந்த ஆப்பை இன்ஸ்டால் பண்ணுவீங்க? என்னோட ஃபேவரட்னு பார்த்தீங்க அப்படின்னா அந்த நீல் லான்ச்சர் தான். ஒரே கிளிக்கில் நத்திங்கோட யூஐ மாதிரி கம்ப்ளீட்டாக சேஞ்ச் பண்ணிடுச்சு.
ஸோ என்னோட மொபைலுக்கான நியூவான லுக்கே அது கொடுத்துருச்சு. ஸோ உங்களை எது ஃபேவரட்டாக வந்து இருந்துச்சோ அதை வந்து கமெண்ட்டில் மறக்காமல் சொல்லுங்கள். இந்த ஆப் சீரிஸ் அண்ட் இந்த மாதிரியான விஜிட் சீரிஸை நம்ம கண்டினியூ பண்ணலாமா? உங்களோட ஃபீட்பேக்ஸை கமெண்ட்டில் மறக்காமல் சொல்லுங்கள். அடுத்த வீடியோவில் உங்கள் சந்திக்கிறோம். நல்ல மாற்றம் இனிதாய் நடக்கட்டும்.